வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள். மொத்தம் 23 கேள்விகள் போகலாமா? முதல் கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே உள்ள தொகுப்பில் உள்ள சரியான விடையை தெரிவு செய்க. P.A. சங்மா, தெலுங்கு தேசம் கட்சி. J.M.C. பாலயோகி, சிபிஎம்மா மார்க்சிஸ்ட். மனோகர் ஜோஷி சிவசேனா. சோம்நாத் சாட்டர்ஜி காங்கிரஸ் ஐ. சரியான பதில் பி 4132. P.A. சங்மா காங்கிரஸ் ஐ, J.M.C. பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி, மனோகர் ஜோஷி சிவசேனா, சோம்நாத் சாட்டர்ஜி சிபிஎம் மார்க்சிஸ்ட். இரண்டாவது கேள்வி, கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது 2017 ஆண்டு டேஷுக்கு வழங்கப்பட்டது. ஏ கவிஞர் முத்துலிங்கம், பி கவிஞர் வைரமுத்து, சி கவிஞர் வாலி, சி டி கவிஞர் விஜய். சரியான பதில் ஏ கவிஞர் முத்துலிங்கம். மூன்றாவது கேள்வி, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும்? ஏ 25, பி 26, சி 27, டி 28. சரியான பதில் ஏ 25. நான்காவது கேள்வி, இந்திய ஜனாதிபதி தேர்தல் 2017க்கான தேர்தல் கல்லூரியில் மொத்த வாக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 11,346 வாக்குகள், பி 11,04,546 வாக்குகள், சி 12,06,232 வாக்குகள், டி 13,346 வாக்குகள். சரியான பதில் பி 11,04,546 வாக்குகள். ஐந்தாவது கேள்வி, நீண்டகால திட்டம் 2023 கீழ்கண்டவற்றில் எது முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது? ஏ வேலைவாய்ப்பை உருவாக்குதல், பி எண்ம தொழில்நுட்பம், சி விருது, டி சன்மானம். சரியான பதில் ஏ வேலைவாய்ப்பை உருவாக்குதல். ஆறாவது கேள்வி, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள திறன் இந்தியா திட்டம் தவறான குறிக்கோள் எது? ஏ நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துதலே இதன் குறிக்கோளாகும், பி திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இதன் குறிக்கோளாகும், சி இந்தியாவில் 34 லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் 50,000 முதல் 1 லட்சம் வழங்குதல் இதன் பணியாகும், டி கௌஷல் பாரத் தான் இதன் முக்கிய முழக்கமாகும். சரியான பதில் சி இந்தியாவில் 34 லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் 50,000 முதல் 1.5 லட்சம் வழங்குவது இதன் பணியாகும். ஏழாவது கேள்வி, ஹைட்ரஜனின் புதிய அமைப்பு எதிர்மறை மின்னோட்டம் கொண்ட ஹைட்ரஜன் தொகுப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது? ஏ இந்தியா, பி ஆஸ்திரியா, சி ஆஸ்திரேலியா, டி சீனா. சரியான பதில் பி ஆஸ்திரியா. எட்டாவது கேள்வி, ராஜீவ்காந்தி அறிவுசார் சொத்துரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஷ் நகரில் டேஷ் மாநிலத்தில்? ஏ சென்னை தமிழ்நாடு, பி உஜ்ஜைன் மத்திய பிரதேசம், சி கொச்சின் கேரளா, டி காரக்பூர் மேற்கு வங்காளம். சரியான பதில் டி காரக்பூர் மேற்கு வங்காளம். ஒன்பதாவது கேள்வி, கொடுக்கப்பட்டவைகளில் எந்த ஒன்று சரியாக பொருந்தாது? ஏ வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா, வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு, பி பிரைவசி கேஷுவல்காஸ் யோஜனா, வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடுவதற்கு, சி பிஎம் ஃபசல் பீமா யோஜனா விவசாயிகளின் காப்புரிமை திட்டம், டி பிஎம் கிராம சடக் யோஜனா கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம். சரியான பதில் டி பிஎம் கிராம சடக் யோஜனா கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம். பத்தாவது கேள்வி, பிஎஸ்சி வர்த்தக புள்ளி 30,000 புள்ளிகள் என்ற வரலாற்றை உயரத்தை முதலில் எந்த நாளில் எட்டியது? ஏ 26 டிசம்பர் 2016, பி 26 ஜனவரி 2017, டி 26 ஏப்ரல் 2017, டி 26 மே 2017. சரியான பதில் சி 26 ஏப்ரல் 2017. 11வது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் எந்திரத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாள்? ஏ ஜனவரி 25, 2017, பி ஜனவரி 30, 2017, சி ஏப்ரல் 1, 2017, டி மார்ச் 30, 2017. சரியான பதில் ஏ ஜனவரி 25, 2017. 12வது கேள்வி,
தமிழ்நாடு அரசின் புதுவாழ்வு திட்டம் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1. இத்திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. 2. உலக வங்கி இதற்கு நிதி உதவி வழங்குகிறது. 3. இதற்கான திட்ட செலவு 1667 கோடி ஆகும். 4. தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஏ. அனைத்து கூற்றுகளும் சரி. பி. 1, 2 மற்றும் 3 சரியானவை. சி. 2, 3 மற்றும் 4 சரியானவை. டி. 1, 2 மற்றும் 4 சரியானவை. சரியான பதில் ஏ. அனைத்து கூற்றுகளும் சரி. 13வது கேள்வி. பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு STEP ஸ்டெப் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஏ. 1986-87, பி. 1990-91, சி. 1995-96, டி. 1996-97. சரியான பதில் ஏ. 1986-87. 14வது கேள்வி. இந்திய பிரதமரால் மே 26, 2017 ஆண்டு இந்தியாவிலேயே மிகவும் நீளமான சாலை பாலம் திறந்து வைக்கப்பட்டது. அது இரு மாநிலங்களை இணைக்கிறது. ஏ. அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், பி. அஸ்ஸாம் மணிப்பூர், சி. அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா, டி. மணிப்பூர் மற்றும் திரிபுரா. சரியான பதில் ஏ. அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம். 15வது கேள்வி. இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என கண்டறிந்துள்ளார்கள்? ஏ. NPL புதுடெல்லி, பி. IISc பெங்களூர், சி. IISER கொல்கத்தா, டி. IIT சென்னை. சரியான பதில் ஏ. NPL புதுடெல்லி. 16வது கேள்வி. டிசம்பர் 20, 2016 பிரதம மந்திரி நாட்டின் முதலாக எந்த இடத்தில் இந்திய திறன் நிறுவனத்தை துவக்கி வைத்தார்? ஏ. அகமதாபாத், பி. பெங்களூர், சி. கான்பூர், டி. வாரணாசி. சரியான பதில் சி. கான்பூர். 17வது கேள்வி. புதுடெல்லியில் 2017 ஆண்டு மார்ச் மாதத்தில் எந்த அமைப்பு கியான் சங்கம் மாநாட்டினை அறிவு உச்சி மாநாடு நடத்தியது? ஏ. பிரக்ஞா பார்வா, பி. கிறிஸ்தவ கல்விக் கழகம், சி. இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கம், டி. இந்திய ஜனநாயக வாலிபர் அமைப்பு. சரியான பதில் ஏ. பிரக்ஞா பார்வா. 18வது கேள்வி. பிரதம மந்திரி கிருஷி சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? ஏ. சுற்றுப்புறச்சூழல், பி. நிலத்தடி நீர் செறிவூட்டல், சி. உணவு உற்பத்தி, டி. இலவச உணவு. சரியான பதில் பி. நிலத்தடி நீர் செறிவூட்டல். 19வது கேள்வி. மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா 2017 மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள்? ஏ. 10 வாக்குகள், பி. 30 வாக்குகள், சி. 60 வாக்குகள், டி. 90 வாக்குகள். சரியான பதில் டி. 90 வாக்குகள். 20வது கேள்வி. எந்த மாவட்டத்தில் புதிய பல் மருத்துவக் கல்லூரி 2017 ஆண்டில் தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்? ஏ. சென்னை, பி. தருமபுரி, சி. விருதுநகர், டி. புதுக்கோட்டை. சரியான பதில் சி. விருதுநகர். 21வது கேள்வி. எந்த ஒரு மாநில அரசு இந்த நிதி ஆண்டிலிருந்து ஏப்ரல் 1, மார்ச் 31 காலண்டர் ஆண்டிற்கு ஜனவரி 1, டிசம்பர் 31க்கு மாற்றியுள்ளது? ஏ. கேரளா, பி. மத்திய பிரதேசம், சி. பஞ்சாப், டி. மேற்கு வங்காளம். சரியான பதில் பி. மத்திய பிரதேசம். 22வது கேள்வி. தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது? ஏ. 55%, பி. 57%, சி. 54%, டி. 52%. சரியான பதில் பி. 57%. 23வது கேள்வி. இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. மதுரை, பி. தேனி, சி. கடலூர், டி. சென்னை. சரியான பதில் பி. தேனி. மிக்க நன்றி. நம்ம இன்னொரு கேள்வியோட மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.